ஹாய் ஹலோ. இன்றைக்கி யூடியூப் சேனல் வீடியோ பெரிய வீடியோவாக என்ன போடலான்னா ஆப்பிள் கஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே நம்ம வந்து பிரெட் கஸ்டர்டாக செஞ்சுருக்கோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன், நான் வந்து ஒரு மில்க் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து கேசர் லைட்டாக நான் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வந்துட்டு அதை கொஞ்சம் காய்ச்சிறேன். அந்த மில்க் அந்த கேசர் எதுக்குன்னா, ப்ரெட்டில் வந்துட்டு ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த மில்க் அண்டு கேசர் நான் பண்ணுறேன். ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் நம்ம கேசர் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 பீஸ் இல்லாட்டின்னா அது வந்து நாட் நீடட், ரொம்ப அது நீட் கிடையாது, வெறும் மில்க் இருந்தால் போதும். அப்புறம் ஸ்வீட் ப்ரெட்டை எடுத்துகிட்டு ஸ்வீட் ப்ரெட் எதுலேருந்து வேணால் ப்ரெட் வாங்கிக்கோங்க, பட் சால்ட் ப்ரெட் வேணால் ஸ்வீட் ப்ரெட் எடுத்துகிட்டு அது நல்லா டோஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு பட்டருக்கு அப்புறமா வந்து அந்த பட்டர் டோஸ்ட் பண்ணது அப்புறமா மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட்டரை வந்து 2 டைம்ஸ் டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மில்க் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதவே வந்து பால் வந்து காஞ்சிட்ருக்கு, பால் காயட்டும். அதுக்குள்ளே இந்த ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை முடியுதோ டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 or 2, 3 எத்தனை முடியுதோ அத்தனை டோஸ்ட் பண்ணி ப்ரெட்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அதில் வந்து அப்படியே மில்க் அங்கேருந்து அந்த சைடில் காஞ்சிருக்க மில்க்கை வந்து அப்படியே அந்த ப்ரெட்டில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த சாஃப்ட்னஸை வந்து அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்னஸ் அந்த ப்ரெட் சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு அந்த மில்கில் வந்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் சுகர் இருந்தால் தான் வந்து கஸ்டர்டுக்கு வந்து நல்லா வரும். ஓகேவா? டேஸ்ட்டு வந்து ஏன்னா நம்மக்கிட்ட கஸ்டர்ட் பவுடரில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ஃப்ளாரோட கண்டென்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, ஒழிய சுகர் நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் வந்து பேக்கர்ஸ்லேருந்து கஸ்டர்ட் வாங்கி ட்ரை பண்ணேன். இன்னுமே ட்ரை பண்ணுறது வந்து வீட்டில் இருக்க ஹோம்மேட் மாவே கண்டுபிடிச்சிட்டேன், என்ன மாவுன்னு. ஸோ நான் அதிலே பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, பால் வந்து கேசர், பால், சர்க்கரை 3ம் காஞ்சிட்ருக்கு. கஸ்டர்ட் பவுடரை போட்டுக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதில் வந்து வாட்டர் வந்து ஒன் கப் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது வந்து நல்லா லம்சம் இல்லாமல் கிளறிக்கோங்க. அது லம்சமும் ஆகாது, அது அப்படியே ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு அது மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ண மிக்சரையும் நம்ம அந்த மில்க்கையும் ஒன்று சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி க்ரீமியான ஒரு மில்க் கிடைக்கும். ஸோ மிக்ஸ் பண்ண மில்க்கையும் அந்த மிக்சரையும் ஆட் பண்ணி ஒரு க்ரீமியான பதத்துக்கு ஒரு மில்க் கிடச்சிருக்கும். அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது ஒரு 5 minutes to 10 minutes கொதிக்கட்டும். அது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, கொதித்து முடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட அந்த ப்ரெட்டை வந்து அந்த சாஃப்டன் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அந்த ப்ரெட்டை அந்த மில்க் ப்ரெட்டை வந்துட்டு ஒரு பிளேட்டில், அழகான பிளேட்டில் கொஞ்சம் அந்த பிளேட் வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்க பிளேட்டில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பிளேட் சைஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த கிளஸ்டர்ட் அந்த க்ரீம் இருக்குது இல்லையா, அந்த க்ரீமை வந்து அந்த சூட்டோடையே வந்து அதில் ஊற்றுங்க, ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக நல்லா ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக வந்துட்டு ஒரு ஃப்ளார்ஸை கட்டி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாகவும் அது மாதிரி இந்த நல்லா ஆட் பண்ணி அந்த சூட்டோடையே நீங்கள் ஆட் பண்ணால் தான் அந்த சூட்டில் இருக்க அந்த க்ரீமு, சர்க்கரை எல்லாமே வந்துட்டு அந்த ப்ரெட்டில் இறங்கும். ஓகேவா? ஸோ வந்து இது ப்ரெட்டுன்றனால ப்ரெட்டு தான் பேஸாகவே நம்ம வச்சுருக்கோம். ஸோ ப்ரெட்டில் நல்லா ஆட் பண்ணி நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நட்ஸ் நான் வந்து வச்சுருந்தேன். எப்படின்னா சீட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆட் பண்ணி கேஷ்யூ, ஆல்மோண்ட், அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெடியான டிஷ்ஷை கொஞ்சம் ஆற விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே திணிச்சிட்டு ஒரு 15 to 20 minutes கழித்து டடா
அப்படின்னு எடுக்கலாம். என்னோடய ரியாக்ஷன் பாருங்களேன். எடுத்ததுக்கப்புறமா அது உண்மையாலுமே ரியலாகவே நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ வந்துட்டு எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பூனை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா, ஆஹா என்னடா நீங்கள் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் கஸ்டர்ட் செய்கிறீங்க, என்னோடய கஸ்டர்ட் படா பயங்கரமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். பயங்கரமாக இருந்துச்சு. ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நான் லேயர்டு பண்ணாமல் ஒரே ஒரு தின் லேயராக பண்ணிவிட்டேன். அது ஒன்று தான் மிஸ்டேக்காக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருந்தது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.